Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மே மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாம பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நிமிஷம். மேவோட ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம kaneeshreenalogics ஆப் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம kaneeshreenalogics ஆப்ல பாத்தீங்க அப்படினா இப்போ எலைட் பாஸ்க்கான ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. சோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எலைட் பாஸ்ல என்னென்ன கவரேஜஸ் ஆகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்கோட PDF, கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ப்ளஸ் ஜாபுக்கு போற வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கான அசிஸ்டன்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ 499 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி மேக்ஸின், மந்த்லி பூஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காம ரிலீஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இது எல்லாமே கவரேஜஸ் ஆகும். மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர் வேலிடிட்டிக்கு 499 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்மே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட் இல்லை எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் S&P குளோபல் அண்ட் கிறிசில் ரேட்டிங் ரிவைஸ்டு இந்தியாஸ் GDP growth forecast ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 27 to what percentage, எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த S&P குளோபல் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனியும் ப்ளஸ் வந்து கிறிசில் ரேட்டிங்கும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட GDP forecast வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ் மீன்ஸ் ஆல்ரெடி ஒன்று வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டியூ டு சம் ரீசன்ஸ்னால. ஓகேங்களா? ஸோ என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.6% வந்து இந்தியாவோட GDP growth forecast-ஆக வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிவைஸ் பண்ணதில் வந்து ப்ரீவியஸாக எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 7.1%-ஆக வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 6.6%-ஆக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட GDP forecast. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization constituted the task force சைபர் சுரக்ஷா.ai அப்படின்னு கூடிய ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டு ஆக்சஸ் என்ன பர்பஸ்க்குனா டு ஆக்சஸ் AI டிரைவன் சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் பர்பஸ்க்கோசரம். ஓகேங்களா? எந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI, நிதி ஆயோகா, செபி, செட், ஐனா இல்லை செட்டின் இல்லை மெய்டியா, எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செபி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு கான்ஸ்டியூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் சுரக்ஷா.ai அப்படின்னக்கூடிய ஒரு AI தான் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்து அட்வான்ஸ்டாக வந்து கொண்டு வரதுக்கோசரம் கொண்டு வந்தங்கிறது தான் இந்த ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? சைபர் சுரக்ஷா.ai செபி தான் வந்து கொண்டு வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ADB பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் USD டாலர் பேஸில் பார்த்தீங்கன்னா டாலர் பேஸில் 70 பில்லியன் ஓகேங்களா இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க டு எக்ஸ்பேண்ட். என்ன பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் ஏஷியா பசிபிக் பை விச் இயர், எந்த இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலிமா ADB பேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற விதமாக ஏஷியா டு பசிபிக் ரீஜன் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ எந்த இயர்க்குள்ளே அந்த டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2035 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி ப்ளஸ் வந்து பவர், ட்ரேடு, ப்ராட்பேண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பேமெண்ட் பேங்க் பார்ட்னர்ட் வித் விச் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் ஆஸ் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், என்ன பிளாட்ஃபார்மோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜியோ பேமெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்பே அப்படின்னக்கூடிய ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்மோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜியோ பேமெண்ட் பேங்க் லிமிட்டடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்பே அப்படின்னு கூடிய ஒரு பிஸ்னஸ் கம்பெனிட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு MOU மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா டு பேங்கிங் சர்வீஸ் வந்து கொடுக்கறதுக்கோசரம். ஓகேங்களா? ரூரல் ஏரியாவும் ப்ளஸ் வந்து செமி அர்பன் ஏரியாஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் கொடுக்குற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பேமெண்ட் பேங்க்கும் ஈஸ்பேவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் லான்ச்டு எ டெடிகேட்டட் எஸ்ஹெச்ஜி அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் டு எம்பவர் உமன் லெட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் இன் ரூரல் இந்தியா. ஓகேங்களா, ரூரலில் இருக்கக்கூடிய உமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான எஸ்ஹெச்ஜி அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கான சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து டெடிகேட்டடாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அதாவது ஐபிவிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹெச்ஜிக்கான ஒரு டெடிகேட்டடான சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கோசரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி பார்வா ஃப்ரேம்ஒர்க்ஸ் வாஸ் ஆப்ரேஷனலைஸ்ட் பை விச் ரெகுலேட்டர் எந்த ரெகுலேட்டர் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்வா ஃப்ரேம்ஒர்க் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பார்வான்றது என்ன பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா செபிக்கில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியாக பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்வா பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் தான் வந்து யார் அது ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செபி தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுபா ஹெல்த் கிரிட்டி அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதன் பேஸ்டு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யூஎல்ஐபின்னு சொல்லுவாங்க, அதாவது யூனிட் லிங்க்டு லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் தான் வந்து இந்த பிளானோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபா ஹெல்த் கிரிட்டி அப்படின்றது தான் வந்து இந்த பிளானோட ஒரு நேம். எந்த கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த ஃபீச்சர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரிங் கவரேஜஸ் ஃபார் ஓவர் 60 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவரேஜஸ் ஆகிற மாதிரி ஒரு லாங் டேர்ம் மெடிக்கல் நீட்ஸாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நியூ பிளானை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூலிப் பிளான் அதாவது யூஎல்ஐபி யூனிட் லிங்க்டு லைஃப் இன்சூரன்ஸ் பிளானாக வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் ப்ரொடக்ஷன் பிளான்ட் இஸ் பீயிங் செட் அப் அட் விச் போர்ட் அத்தாரிட்டி இன் குஜராத்தில் எந்த போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி அப்படின்னக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் தான் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க கட்சியில். ஓகேங்களா, ஸோ என்ன பர்பஸ்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டியில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, குஜராத். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இப்போ லைன் பை லைனாக இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரீஃபாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸ்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, The Department of Financial Service approved Visibility Plan 2.0 for strengthening which institution? எந்த இன்ஸ்டியூட்டை வந்து வலுப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியபிலிட்டி பிளான் 2.0 அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எந்த எந்த இன்ஸ்டியூஷனை வந்து வலுப்படுத்துகிற விதமாக ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்தன் அதனுடைய கவர்னன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரெஃபார்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வலுப்படுத்துறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா வியபிலிட்டி பிளான் 2.0 அப்படின்னக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு த ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல் டு இன்டகிரேட் ஃப்ராக்மெண்டட் ஹெல்த் ப்ரோக்ராம் சிஸ்டம்? எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல் அப்படின்னக்கூடிய ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சமிட் ஆன் இனோவேஷன் அண்ட் இன்க்ளூசிட்டி அப்படின்னக்கூடிய ஒரு சமிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th எடிஷனாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 10th எடிஷன் சமிட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டலுக்கான ஒரு லான்ச்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எங்கே இந்த சம்மிட் கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர்ச்சில் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டலை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்க்கான மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து எடுத்திருக்கிறது. ஓகேங்களா, மெயின் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ப்ரோக்ராம் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒரே பிளேஸில் வந்து கொண்டு வரதுக்கோசரம் கொண்டு வந்த போர்ட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அர்பன்
test bed and aerosol observatory was established in which city? எந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்பன் டெஸ்ட் பெட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோசல் அப்சர்வேட்டரியும் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சிட்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறது. சென்னையில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸில் தான் வந்து இதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, யார் இதுக்கான ஒரு அஃபிஷியலாக இனாகிரேட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம் ரவிச்சந்திரன். அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கான செக்ரட்டரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம் ரவிச்சந்திரன். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இனாகிரேஷன் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சைன்ட் அண்ட் MOU வித் விச் யூனிவர்சிட்டி டு ஸ்ட்ரென்தன் ஆதார் சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் கேப்பபிலிட்டிஸ். அதாவது UIDA இருக்கும் பார்த்தீங்களா, ஆதார். ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆதார் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சைன் அண்ட் யார் கூட பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி கூட வந்து சைன் பண்ணி என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரோட சைபர் செக்யூரிட்டியும் ப்ளஸ் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் கேப்பபிலிட்டிஸும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வித் அந்த UIDA வந்து பார்த்தீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரிக்கு வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா UIDA வந்து வரும். ஓகேங்களா, ஆதார் அவங்க வந்து எந்த யூனிவர்சிட்டியோட சைன் பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட சைன் பண்ணி அதாவது ஆதாரோட சைபர் செக்யூரிட்டி நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்கான சைபர் செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக ஓகேங்களா இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ லான்ச் த சென்ட்ரல் பிரஹபரி ஆஃபீஸர் CPO போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா, யார் இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நிதி சிப்பர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கோட CEO. ஓகேங்களா, நிதி ஆயோக்கோட ஓகேங்களா இப்போ சிஇஓவாக இருக்கிறது, அதாவது இன்டரிம் சிஇஓவாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதின் சிப்பர். ஓகேங்களா, நிதி சிப்பர் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் பிரபாரி ஆஃபீஸர்ஸ் போர்ட்டலில் CPO போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய கரிக்ரம் RBSK 2.0 கைட்லைன்ஸ் வர் லான்ச்டு அண்டர் விச் மிஷன். எந்த மிஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த RBSK 2.0க்கான கைட்லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த RBSK 2.0க்கான கைட்லைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த 10th எடிஷன் நேஷனல் சம்மிட் ஆன் குட் ப்ராக்டிஸ் அண்ட் இன்னோவேஷன் இன் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ்க்கான ஒரு அந்த சம்மிட் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த RBSK 2.0க்கான கைட்லைன்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த மிஷன் கீழே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்ரூவ்ட் எ ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி அட் வேடினர் இன் விச் ஸ்டேட். எந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் ரிப்பேருக்கான ஒரு ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் தான் வந்து அதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1570 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டிக்கான ஒரு எஸ்டிமேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. எங்கன்னா குஜராத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which city has been designated as the headquarters of the South Coast Railway Zone. ஓகேங்களா, சவுத் கோஸ்ட்கான ரயில்வே ஜோனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்குவார்ட்டர் வந்து டிசைனேட்டட் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோனாக வந்து ஜோனுக்கான ஒரு ஹெட்குவார்ட்டராக வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தை ஆந்திர பிரதேசில் கூடிய விசாகப்பட்டினத்தை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 18th ரயில்வே ஜோனாக வந்து இருக்குது. இதனோட ஆட் பண்ணும்போது இந்தியாவோட 18th ரயில்வே ஜோனாக வந்து இது இருக்குது. எப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா June 1 ஓகேங்களா, June 1, 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனலைஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
The Jal Jeevan Mission 2.0 primarily focused on Jal Jeevan Mission கான 2.0 அடுத்த வருஷன் கொடுக்கும்போது கொடுக்குறாங்க ஓகேங்களா 2.0 அதனுடைய மெயின் ஃபோக்கஸ் பிரைமரி ஃபோக்கஸாக வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ரூரலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுக்கறதுக்கான ஒரு மிஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0 பிரைமரி ஃபோக்கஸாக வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா டிப்ளாய்ட் இட்ஸ் ஆரோக்கிய மைத்ரி ஓகேங்களா அதாவது பிஷிம் MCQ healthcare system in which country எந்த கண்ட்ரியில் வந்து டிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜமைக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இது இந்த ஆரோக்கிய மெட்ரி பிசிம் கியூப் அப்படின்னக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜமைக்கில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் லான்ச்டு த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் COEன்னு சொல்லுவாங்க ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கான ஒரு சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் தான் வந்து பண்ணுறாங்க. கர்நாடகாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்கான ஓகேங்களா ஸ்டேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கான ஒரு பிளேஸாக வந்து லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா எங்கன்னா கர்நாடகாவில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் CMSன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த CBS செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் என்ன பர்பஸுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்ன பர்பஸ் இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் அலர்ட்ஸ் பர்பஸுக்கோசரம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் எல்லா ஃபோனுக்கும் வந்து ஒரு அலர்ட் வர மாதிரி அதாவது ஒரு செக்கிங் வந்து நடந்துச்சு ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அல்ல ஒரு வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படின்னும் போது ஒரு எமர்ஜென்சி டிசாஸ்டர் அலர்ட் கொடுக்கறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state became the first in India to have a fully paperless judiciary வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் வந்து ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பிகம் ஃபுல்லி பேப்பர்லெஸ் ஜுடிஷியரியாக வந்து ஒர்க் ஆகிறது ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஜிட்டல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேப்பர் இல்லாமல் அந்த ஜுடிஷியரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரன் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த ஐகேர் CMFRI annual report 2025 which state became the India's top marine fish producer marine fish producerல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே டாப் பிளேஸ்ல வந்து எந்த ஸ்டேட் இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் பண்ண ICAR CMFRI annual report 2025 படி பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து டாப் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து டாப் பிளேஸ்ல இருக்குது. ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா குஜராத் இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் பிளேஸ்ல இருக்குது marine fish producerல ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 6.85 lakh tons வந்து பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எப்படின்னா 2025 ரிப்போர்ட் படி ஓகேங்களா. ஸோ அதன்படி இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸில் இருக்கிறது ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் தான் வந்து டாப் பிளேஸில் இருந்தது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஃபோர்த் phase of பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா ஃபோர்த் பேஸ் ஓகேங்களா அதாவது PMGSY 4 ஓகேங்களா வாஸ் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிஷாவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா ஓகேங்களா. இது எந்த மினிஸ்ட்ரிக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which ministry released the publication Women and Men in India 2025 selected indicators and data அப்படின்னக்கூடிய ஒரு பப்ளிகேஷனை வந்து ரீசெண்டாக வந்து ஒரு மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் லிமிடெட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னக்கூடிய MOSPAன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. MOSPAன்னு சொல்லுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமன் அண்ட் மென் இன் இந்தியா 2025 செலக்டட் இண்டிகேட்டர் அண்ட் டேட்டா அப்படின்னக்கூடிய ஒரு பப்ளிகேஷன் டைட்டிலோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th எடிஷன் இது ஓகேங்களா. 27th எடிஷனாக லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த ரிலீஸ் பண்ணது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வருது. எங்கே இந்த சம்மிட் வந்து கண்டக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் ஒடிஷாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் ஆனது ஓகேங்களா. புவனேஸ்வரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆனது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who chaired the BRICS
MENA மீட்டிங் ஹெல்ட் இன் நியூ டெல்லி இன் ஏப்ரல் 2026. இப்போ நடந்த இந்த பிரிக்ஸோட MENA மீட்டிங்கில் வந்து யார் தலைமை தாங்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீனா மல்ஹோத்ரா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங்க்கான தலைமை தாங்கினது. ஓகேங்களா, டாக்டர் நீனா மல்ஹோத்ரா இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கான ஒரு செக்ரட்டரி. ஓகேங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தலைமை தாங்கினது. பிரிக்ஸோட கண்ட்ரி என்னென்னு தெரியும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த பிரிக்ஸ் மேனா அப்படின்னு கூடியது என்னதுன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கான்றது தான் MENAக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா, எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த நமோ ஸ்டால் ஸ்கீம் அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் இன் ஜார்க்கண்ட். இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்கீம், எந்த ஸ்கீமோட ஒரு அசோசியேட் அதாவது லிங்கான ஒரு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நமோ ஸ்டால் ஸ்கீமுக்கான ஒரு லிங்க் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா PM ஸ்வாநிதி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீமோட லிங்கான தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படின்னு கூடிய ஒரு ஸ்கீமோட லிங்கான ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமோ ஸ்டால் ஸ்கீமுக்கான ஒரு லிங்க். ஓகேங்களா, ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சஞ்சய் சேத் அப்படின்னு கூடிய ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது நமோ ஸ்டால் ஸ்கீம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் லான்ச் த which state launched the 100 days ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷின் அப்படின்னு கூடிய ஒரு மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த 100 days ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 daysக்கான ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்க்குனா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இடையே வந்து பார்த்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூத்துக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 days ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு கூடிய ஒரு மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஆனது. ஓகேங்களா, ஸோ அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக அடுத்தடுத்து வந்து கொண்டு வந்துருக்குது. இப்போ நாகாலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 days ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷினாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற யூத்துக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண அவங்களோட கவரேஜஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுமா கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 days ஆயுஷ்மான் ஸ்டூடெண்ட் கவரேஜ் மிஷின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் த குவரல் டிசாஸ்டர் ரிப்போர்ட்டிங் மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க எந்த ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா மிசோரமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவரல் அப்படின்னு கூடிய மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரு சிட்டி போலீஸ் இன்டகிரேட்டட் மல்டிலிங்குவல் AI இன்டு விச் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், ஒரு மல்டிலிங்குவலுக்கான ஒரு போலீஸ் பெங்களூர் சிட்டி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிலிங்குவல் AI வந்து இருக்கிற விதமாக ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஃபீச்சர். ஓகேங்களா, ஸோ அதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 112 அப்படின்னு கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, என்னன்னா ஒரு எமர்ஜென்சி சர்வீஸாக ரொம்ப ஒரு ஆக்சசிபிளாக இருக்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து ஒரு ஆக்சசிபிளாக இருக்கிற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம 112 அப்படின்னக்கூடிய ஒரு ஃபியூச்சர் அதாவது எல்லா லாங்குவேஜஸ் மல்டிலிங்குவல் AI வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி போலீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2026 ரிப்போர்ட் படி இந்தியா ரிவ்யூட் ரெமிட்டன்ஸ் ஒர்த் அப்ராக்சிமேட்லி ஹவு மச் இன் 2024 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் படி எவ்வளோ பில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெமிட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா USD டாலரில் 137 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் இருக்குது 2024 வரைக்கும். ஓகேங்களா, எந்த ரிப்போர்ட் படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் 2026 படி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி லான்ச் த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் டு எஸ்கார்ட் கமர்ஷியல் வெசல்ஸ் த்ரூ த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வந்த இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் வந்து கொண்டு வந்தது எந்த கண்ட்ரி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா USA தான் வந்து கொண்டு வந்த இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் கீழன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. எதுக்குன்னா டு எஸ்கார்ட் கமர்ஷியல் வெசல்ஸை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக கொண்டு வரதுக்கோசரம் கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் USA வந்து கொண்டு வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the bilateral military exercise
CANBAX அப்படினக்கூடிய செகண்ட் வெர்ஷன் ஓகேங்களா was conducted between India and which country எந்த country இது இந்தியாவுக்கும் ப்ளஸ் வந்து எந்த கண்ட்ரிக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த bilateral military exercise வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையே நடந்த எக்ஸசைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த bilateral exercise வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா SINBAX 2 ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியும் அதே வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா சைடில் ராயல் கம்போடியன் ஆர்மின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்மியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in which country was the 23rd defense ministers meeting of the Shanghai SCO Shanghai Cooperation Organization எந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கிர்கிஸ்தானில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23rd எடிஷனான ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஆஃப் த SCO எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா கிர்கிஸ்தானில் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian institution emerged as the India's top university in the Times Higher Education Asia University Ranking 2026 படி வந்து பார்க்கும்போது ஓகேங்களா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஏசியாஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் படி எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IISc பெங்களூர் ஓகேங்களா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து டாப் யூனிவர்சிட்டியாக வந்து இப்போ கரண்ட்டில் வந்து இருக்கிறது ஓகேங்களா அதே வேர்ல்டு லெவலில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஷுங்கோ யூனிவர்சிட்டி சைனாவில் இருக்கக்கூடிய டிஷுங்கோ யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 8th டைமாக வந்து கன்சிக்யூட்டிவாக 8th டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்க்கில் வந்து ஃபஸ்ட் பிளேஸாக இருக்கிறது எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிஷுங்கா யூனிவர்சிட்டி அப்படின்னக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி TSINGHUA அப்படின்னக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ஓகேங்களா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா விச் இந்தியன் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் பிகேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகார்ன் இன் 2026 எந்த இந்தியன் ஸ்பேஸ் டெக் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகார்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிகார்னாக ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஸ்பேஸ் டெக் யூனிகார்னாக வந்து இருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who assumed charge as a secretary defense finance ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இன் 2026 யார் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வஜித் சஹை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ரட்டரியா அதாவது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸோட செக்ரட்டரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சார்ஜ் வந்து எடுத்துக்கிறாங்க விஸ்வஜித் சஹை அப்படின்றவங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் வேர் அப்பாயிண்டட் ஆஸ் த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆஃப் த நிதி ஆயோகோட ஃபுல் டைம் மெம்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியமும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஜோரம் ஹனியா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் மெம்பராக நிதி ஆயோகோட ஃபுல் டைம் மெம்பராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் RBIயோட டெபுட்டி கவர்னராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க யார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் ஜெயின் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா RBIயோட டெபுட்டி கவர்னராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறது ஓகேங்களா இவருக்கு முன்னாடி யார் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ராபி சங்கர் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் ஜெயினுக்கு முன்னாடி வந்து இருந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the president of the National Company Law Tribunal NCLTன்னு சொல்லுவாங்க இன் 2026 யாரை வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு அனுபேந்தர் சிங் கிரிவல் அப்படின்றவங்கள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனலுக்கான பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ்க்கான கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் DRDOன்னு சொல்லுவாங்க அண்ட் த இந்தியன் நேவி சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் த மெய்டன் லான்ச் ஆஃப் விச் மிசைல் ஃப்ரம் எ நேவல் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிசைலை வந்து கண்டக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா DRDOவும் இந்தியன் நேவியும் சேர்ந்து ஓகேங்களா அந்த மிசைலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NASM-SR அப்படின்னு கூடிய ஒரு மிசைல் ஓகேங்களா அதாவது நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு கூடிய ஒரு மிசைலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் த செகண்ட் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் விச் மிசைல் டெவலப்டு ஃபார் த இந்தியன் நேவிக்கோசரம் டெவலப் பண்ண அந்த செகண்ட் ஃப்ளைட் டெஸ்ட்டுக்கான மிசைலோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா LRASHM சொல்லுவாங்க அதாவது லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைல் அப்படின்னு கூடிய ஒரு மிசைல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் ஃபயரும் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி டெலிவர்ட்
ஓகேங்களா ஆஃப் த ஸ்டீல்த் ஃப்ரிகேட் மகேந்திரகிரி அண்டர் த ப்ராஜெக்ட் 17 கீழே வரக்கூடிய இந்த ஷிப் ஓகேங்களா மகேந்திரகிரி டு த இந்தியன் நேவிக்கு ஓகேங்களா எந்த கம்பெனி வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷிப் அதாவது Y12654னு சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கீழே வரக்கூடிய இந்த ஷிப்பை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க மெசகான் டாக் ஷிப் பில்டர் லிமிடெட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி CAS 502 Earth Observation Satellite EOS okay, Earth Observation Satellite was launched by SpaceX abroad Falcon 9 in 2026 எந்த country வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா தான் வந்து இந்த CAS 502 அப்படின்னு கூடிய ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டோட வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா யாருன்னா ஸ்பேஸ் எக்ஸும் அப்ராட் ஃபால்கன் 9ம் சேர்ந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கண்ட்ரி ஓன் தாமஸ் கப் 2026 டைட்டில் பை டிஃபிட்டிங் ஃப்ரான்ஸ் இன் த ஃபைனல் எந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் கப் 2026க்கான டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க பை டிஃபிட்டிங் யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை தோக்கடிச்சு ஃபைனலில் வந்து வின் பண்ணியிருக்காங்க எந்த கண்ட்ரி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் கப் 2026க்கான வின் பண்ணியிருக்கிறது யாரை தோக்கடிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை தோக்கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து வின் பண்ணியிருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who became the youngest swimmer to cross a Park Strait between Sri Lanka and India in 2026 ஓகேங்களா யங்கஸ்ட் ஸ்விம்மராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்ட்ரெயிட் அதாவது ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவுக்கு எடுக்கக்கூடிய அந்த பார்க் ஸ்ட்ரெயிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பண்ண ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் ஸ்விம்மர் யார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இஷாங் சிங் அதாவது ஃபஸ்ட்டு கிடையாது யங்கஸ்ட் ஸ்விம்மர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷாங் சிங் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணியிருக்காங்க இவர் இந்த இஷாங் சிங் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 7 year ஓல்டான ஒரு பையன் ஓகேங்களா 7 year old இஷாங் சிங் அப்படின்றவர் ஓகேங்களா எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா ராஞ்சியை சேர்ந்தவர் யார் இஷான் சிங் அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 kilometers வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்ட்ரெயிட் வந்து அதாவது கிராஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா டு இந்தியாவுக்கு ஓகேங்களா 9 hours 50 minutes ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் அண்ட் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பேர் பெற்றிருக்காரு ஓகேங்களா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஷாங் சிங் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேஸ் இம்பார்ட்டண்ட்டான டேஸ் என்னன்னு பார்க்கலாம் யுனைடெட் நேஷன் அப்சர்வ் வேர்ல்டு டியூனா டே எப்போ வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டியூனா டேன்னு சொல்லிட்டு May 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டியூனா டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போ வேர்ல்டு டியூனா டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2017 May 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுறது இந்த டியூனா ஃபிஷ் ப்ரொடெக்ட் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவேர்னஸ் கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டைவர்சிட்டி மற்ற பர்பஸ் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் இந்த வேர்ல்டு டியூனா டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே இன் 2026 வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டேக்கான தீம் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பிங் எ ஃபியூச்சர் அட் பீஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 2026 தீம் இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்சர்வ் பண்ணுறோம் 2026 தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பிங் எ ஃபியூச்சர் அட் பீஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 2026 தீம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெப்பார்ட் டே இஸ் அப்சர்வ் ஆனுவலி ஆன் விச் டேட் எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெப்பார்ட் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெப்பார்ட் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம் என்ன பர்பஸ் கோசரம் இதை அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான இந்த அவேர்னஸ் வந்து அதாவது அந்த லெப்பார்டுக்கான ஒரு அவேர்னஸ் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெப்பார்ட் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் May 3 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு ஆஸ்துமா டே எப்போ நம்ம அதாவது வேர்ல்டு ஆஸ்துமா டேக்கான தீம் என்ன அப்படின்றது பார்க்கலாம் வேர்ல்டு ஆஸ்துமா டேக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஹேலர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வித் ஆஸ்துமா ஸ்டில் அண்ட் அர்ஜென்ட் நீட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 2026 தீமாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ வேர்ல்டு ஆஸ்துமா டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல வந்து பார்த்தீங்கன்னா மே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஆஸ்துமா டேவை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா who was approved as the deputy governor of the Reserve Bank of India in 2026 வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state government launched the
குவரல் டிசாஸ்டர் ரிப்போர்ட்டிங் மொபைல் ஆப் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? அசாம், நாகாலாண்டா, மணிப்பூர், மிசோரமா இல்லை அருணாச்சல் பிரதேஷா? இந்த 2 குயிஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.